பிதாவே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணின தேவன், நன்மையை செய்யும்படியாய் உடன்படிக்கை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றுகிற தேவன், நீர் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுக்கிற சுகம், பலன், ஆரோக்கியத்திற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். நன்மை செய்யும்படியாய் எங்கள் மத்தியில் இறங்கி வந்த தேவாதி தேவனை உயர்த்துகிறோம். இந்த நாளில் துதி ஆராதனை உமக்கு ஏறெடுக்கிற ஆண்டவரே, துதிக்கும் பொழுது தடைகள் உடைகிறதை பார்க்கிற ஆண்டவரே, எங்களுக்காய் வைத்திருக்கிற வழி வாசல்கள் எல்லாம் திறக்கப்படுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் துதிக்கு வந்திருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திறந்த வாசலை என் தேவன் வைத்திருக்கிறதற்காய் நன்றி. அதை பெற்றுக்கொள்ளும்படியா தங்களுடைய வாழ்க்கையில எந்த சூழல் வெட்கப்பட்டு போகாதபடி பார்த்து கொள்ளும்படி ஆராதனை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஐயா, நீங்க மகிமைப்படுங்க. விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். ஓகே ஓகே பாடும். ஹல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, மகத்துவ தம்பராபரா, ஆமென், அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா, ஆமென், அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. எல்லாரும் ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, மகத்துவ தம்பராபரா, ஆமென், அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா, ஆமென், அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஓம் அநாதி தந்தார், ஓம் அநாதி தந்தார், வந்தார் இறந்து உயிர்த்தெழுந்தாரே உன்னதரே, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஓம் அநாதி தந்தார், ஓம் அநாதி தந்தார், வந்தார் இறந்து உயிர்த்தெழுந்தாரே உன்னதரே, ஆமென், அல்லேலூயா, ஆனந்த ஸ்தோத்திரா, ஆமென், அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. வெற்றி கொண்டார் பறித்து, வெற்றி கொண்டார் பறித்து, கொடும் வேதாளத்தை சங்கரித்து முறித்து, பத்ராசன கிறிஸ்து மரித்து பாடுபட்டு தரித்து முடித்தார், ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, மகத்துவ தம்பராபரா, ஆமென், அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா, ஆமென், அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. சாவின் கூரொடிந்து, சாவின் கூரொடிந்து மடிந்து, தடுப்பு சுவர் இடிந்து விழுந்து, ஜீவனை விடிந்து, தேவாலயத்தீரை இரண்டாய் கிழிந்து ஒழிந்து, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, மகத்துவ தம்பராபரா, ஆமென், அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா, ஆமென், அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. வேதம் நிறைவேற்றி, வேதம் நிறைவேற்றி, மெய் தேற்றி, மீட்டு கரையேற்றி, பொய் மாற்றி, பாவிகளை தேற்றி, கொண்டாற்றி, பத்ராசன தேற்றி வாழ்வித்தார், ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, மகத்துவ தம்பராபரா, ஆமென், அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா, ஆமென், அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஓம் அநாதி தந்தார், ஓம் அநாதி தந்தார், வந்தார் இறந்து உயிர்த்தெழுந்தாரே உன்னதரே, ஆமென், அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா, ஆமென், அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. அல்லேலூயா, அல்லேலூயா. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபை. நல்ல அந்த வார்த்தைகளை பிடிச்சுக்கோங்க. எத்தனை கரங்கள் நம்மை கைவிட்டாலும் நம்மை காக்கும்படியாய் ஒரு கரம் இருக்கிறது. அது வல்லமையுள்ள கரமாயிருக்கிறது, நன்மை செய்யக்கூடிய கரமாயிருக்கிறது, ஆசீர்வதிக்கக்கூடிய கரமாயிருக்கிறது. தைரியமாய் விசுவாசத்தோடு சந்தோஷத்தோடு பாடி தேவனை ஆராதிக்கலாம். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே, காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார்
பாடணும். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த பாடல் வரிகள்லாம் பார்த்தோன்னா, நிந்தனைகள் போராட்டம் வந்தாலும் நான் என்ன செய்வேன்? இயேசுவை நம்புவேன். அல்லேலூயா. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்று போனாலும் நான் கர்த்தருக்குள் காத்திருப்பேன். ஆமென். நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வந்த உடனே நமக்கு ஒரு எண்ணம் வருது பாருங்களேன், கர்த்தர் நம்மளை கைவிட்டாரோ, ஆண்டவர் நம்ம கூட இல்லையோ, ஏன் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு நினைக்கும் பொழுது இன்னைக்கு ஒரு காரியம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். பிரச்சனைகள் வரும்பொழுது அது பிரச்சனைகள் அல்ல, அவைகள் பரீட்சைகள். அவைகள் என்ன? உங்களுக்கு பரீட்சைகளாயிருக்கு. பரீட்சையில் பாஸ் பண்ணால் அடுத்த லெவல் போயிடலாம். அந்த பரீட்சையில் பாஸ் பண்ணணும்னா நாம் விசுவாசத்தை வச்சு பரீட்சை எழுதணும். புரியுதுங்களா? பிரச்சனைகள் போராட்டங்கள் என்ன வந்தாலும் வரும் தான், அதில் பாஸ் பண்ணால் நம்ம வேற லெவல், நெக்ஸ்ட் லெவல் போயிடலாம். நம்ம பிள்ளைங்களை ஸ்கூலில் சேர்க்குறோம்ல, 5வது படிக்கிற நம்ம பிள்ளை 5th ஸ்டாண்டர்ட் படிக்குதுன்னா அந்த பரீட்சையில் பாஸ் பண்ணாதான் 6வது போக முடியும். பிள்ளைக்கு ஒரே பரீட்சையாக வைக்கிறாங்க ஸ்கூலில். பரீட்சை இல்லாத ஸ்கூலில் கொடுக்கணும், பரீட்சை இல்லாத ஸ்கூல் இல்லைமான்னுடுவாங்க இல்லைங்களா? இப்போ வாழ்க்கையில் போராட்டங்கள் இருக்கலாம், வரலாம், வராமல் இருக்காது. ஆனால் விசுவாசம் என்னும் வார்த்தையை கொண்டு நம்ம வாழ்க்கையில் நிலைத்து நிற்கும் பொழுது அந்த பரீட்சையில் என்ன செய்கிறோம்? நம்ம பாஸ் ஆகிடுவோம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ரொம்ப அமைதியாக உட்காந்துருங்க. பரீட்சையில் பாஸ் பண்ணுமா வேணாமா? பாஸ் பண்ணணும்னு சொல்லுங்க. பாஸ் பண்ணணும் ஆண்டவரே. அல்லேலூயா. சில பிள்ளைங்க தயாராவாங்க, என்ன கேள்வி வேணாலும் கொடுங்க, நான் எல்லாத்துக்கும் பதில் எழுதுகிற பிள்ளைங்க 100 மார்க் வாங்குறாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் மார்க் வாங்குறீங்களா? பார்டரில் பாஸ் பண்ண போகிறீங்களா? இந்த மாதிரி பாஸ் பண்ண போகிறீங்க உங்கள் பரீட்சையில்? 100 மார்க் வரணும்னா சவால். இன்னைக்கு ஒரு சவால் சகோதரிகள், இன்னைக்கு ஒரு சவால். ஆமென். எந்த சவால் வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். உலகத்தில் பரீட்சை எழுதுங்க போறவங்க கூடலாம் யார் இருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் நான் சொல்றேன், இந்த விசுவாச பரீட்சையில கர்த்தர் விசுவாசத்தை துவக்கினவர் உங்களோடு கூட இருப்பார். எக்ஸாம் நல்லா எழுதலாம், 100 மார்க் வாங்கலாம், உயர்ந்து கொண்டே போகலாம். அல்லேலூயா. இப்படி உயர்ந்து வருகிறவர்கள் கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்காக காத்திருங்க. பெரிய ஜெயம் நமக்கு தான். எப்படி காத்திருக்கிறது? ஒரு ஹல்லேலூயா சொல்லிக்கிட்டே காத்திருக்கணும். ஒரு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே காத்திருக்கணும். செய்த எல்லா நன்மைகளையும் சொல்லிக்கொண்டே காத்திருக்கணும். இதையெல்லாம் செய்த தேவன் இதற்கு மேலே செய்ய வல்லவராயிருக்கிறார்னு காத்திருக்கணும். வேதத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம், அற்புதத்தை பார்க்கும் பொழுது, இந்த அற்புதத்தை காட்டிலும் பெரிய அற்புதத்தை என் தேவன் என் வாழ்க்கையில் செய்வார்னு காத்திருக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு விசுவாச பரீட்சை எழுத கொடுக்கறதுக்கு மெட்டீரியல். அல்லேலூயா. அப்போ போராட்டம், சோதனைகள் அப்படின்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது என்ன இந்த பிரச்சனை வருது? ஆண்டவரே ஏன் இந்த பிரச்சனை? நீங்கள் நினைக்கணும், இந்த பிரச்சனை ஏன் நமக்கு வந்தது? இப்போ நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம் போல இருக்கு. பதில் என்னதான்? விசுவாசம்தான். யார் மேலே? தேவன் மேலே. பிரச்சனையை விசுவாசிக்க போகிறீங்களா? தேவனை விசுவாசிக்க போகிறீங்களா? நான் தேவனை விசுவாசிக்க போகிறேன். இந்த டெஸ்ட்டில் நான் பாஸ் பண்ணுவேன். ஆமென். ஆல் ஓவர் இந்தியா லெவலில் எனக்கு பிரச்சனை வந்தாலும் நான் அதுலேயும் பாஸ் பண்ணுவேன். ஆமென். ஜெயித்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா பாடி தேவனை உயர்த்தி கொண்டே இருக்கலாம். தேங்க்யூ லார்ட். இன்னொரு பாடலை பாடுவோம், எழுந்து நிற்போம். ஆமென். அல்லேலூயா.
மறந்தாலும் நம்ம மூச்சு ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம அந்த ஜீவனுக்குள்ள, உயிருக்குள்ள, மூச்சுக்குள்ள ஆண்டவரை துதிக்கிற துதி இருக்கணும். எப்பவுமே எல்லா சூழ்நிலையிலுமே கஷ்டம், நஷ்டம், போராட்டம், பிரச்சனை, பாடுகள் எது வந்தாலும் தேவனை துதித்து கொண்டே இருப்போம். நம் தேவனை துதித்து கொண்டே இருப்போம். அடுத்த கட்ட நிலைக்கு போயிடலாம் பாருங்களேன். என்னைக்கு இந்த பிரச்சனைக்கு போராட்டங்களை பார்த்துட்டு உட்கார்ந்துடுறோமோ, பலவீனப்படுறோமோ, அன்னைக்கு நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகவே முடியாது. இன்னைக்கு ஒரு வைராக்கியம் எடுப்போம். கர்த்தாவே நான் துதிக்கிறேன் ஐயா, என்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் நான் துதிப்பேன் ஆண்டவரே, என்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் துதிப்பேன் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர் நல்லவர்னு சொல்லி சொல்லி துதிப்பேன்னு ஒரு வைராக்கியம் எடுக்கிறேன். எல்லா சூழ்நிலை ஹல்லேலூயா, என் இயேசு நல்லவராக இருக்கிறார், என் தேவாதி தேவன் நல்லவராக இருக்கிறார் சொல்லி சொல்லி துதிப்பேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் நற்கிரியை நடப்பிக்கும்படியாய் துதித்து கொண்டே இருப்பேன். காலை ஆராதனைக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவாதி தேவனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உயர்த்தி இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே கிரியை செய்கிறதற்காக நன்றி. சபையில கிரியை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறதற்காக நன்றி. புதிய ஏற்பாடு சபை சிறு பிள்ளையிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம், குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறோம். ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறோம். பேர் பேரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கர்த்தாவை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. வாழ்ந்திருக்கும்படியா, ஜெயித்திருக்கும்படியா, சுகித்திருக்கும்படியா, சுகமாயிருக்கும்படியா, சந்தோஷமாயிருக்கும்படியா, ஆரோக்கியமாயிருக்கும்படியா, சமாதானத்தோடு இருக்கும்படியா ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். மீதமுள்ள வேளையில பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை மத்தியில் இருக்க போறதற்காக நன்றி. விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி உட்காரலாம்.